இல்ல சார், பார்த்ததில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. So sad. ஆமா சார், பார்த்ததில்ல. அவரை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் போறடா கேன கிறுக்கா போய் வேலையை பாரு லூசு. திருச்சியில் முதல்வர் விஜய் பங்கேற்கும் கட்சி நிகழ்ச்சி அரங்கத்திற்குள் ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்கப்படாதது செய்தியாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். மக்களையும் செய்தியாளர்களையும் பிரித்து நிகழ்ச்சி ஏற்பாடு. பிரதமர் நிகழ்ச்சியில் கூட இப்படி நடந்ததில்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நமக்கு மட்டும்தான் சட்டம் 5000 பேருக்குள்ளார இருக்கணும், 500 பேர் இருக்கணும், 1000 பேர் இருக்கணும், அதுக்கு மேல கூட்டத்தை சேர்க்காத. நமக்கோசம் தனியாக சட்டம் போட நினைத்த தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். திருச்சியில் முதலமைச்சர் விஜய் நன்றி கூறும் நிகழ்ச்சிக்கு 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஐயோ ஐயோ, எவ்வளவு பேர் நடந்து வரோம் பாருங்க. இவ்வளவும் சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்க. இதுவே நல்ல மாற்றம். இதுதான் மாற்று கட்சி. மாற்று அரசியல் நாங்க நல்ல மாற்றம். இது என்ன உம்மன் இருக்க? சிரிக்க மாட்டியா? உன்னை நான் சிரிக்க வைக்கிறேன் பாரு. ஊரு விடாம ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. பழி போடுறாங்க பிரதர். போச்சுரா, மறுபடியும் முதல்ல இருந்தா கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி ஏன் மேல போடுறாங்க. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ஒண்ணுமே புரியல. இட்ஸ் ஓகே. தூர்த்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. வேண்டாம், 2 பேருக்கு பெரிய பிரச்சனையாகி வெட்டு குத்து ரேஞ்சுக்கு போயிருக்கிறோம். வேலை பாரு, உன்னை உப்பு கண்டம் போட்டு ஊருக்கு வியாபாரம் பண்ணிருக்கணும். நானே புழைக்கிற பொழப்பு போயிருமோன்னு வேதனைப்பட்டு இருக்கிறேன். விளக்கம் கேக்குது நாய். அடுத்து இப்ப நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? உனக்கு உரிமை கிடையாது. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சது போ. போடா. அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானெட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். தைரியமா சொல்லப்பா, நீங்க பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. செல்வி ருத்ராவின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. எதுக்கு தாண்டா கரண்ட் ஆஃப் பண்றீங்க? சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணீங்களா? அவள் என் முகத்தை பார்த்து பேசுவதற்கு வெட்கப்படுகிறாள். அதுதான். குழந்தைய வச்சு டெய்லி இந்த மாதிரி தான் 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது. அதுவும்
மிடில் சரௌண்டிங்ல. இப்ப இவளை கூட்டிட்டு இவ அழுவறதால நாங்க ரவுண்டு போறோம். இந்த டைம் பாருங்க. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? சொன்னதெல்லாம் புரிஞ்சுல? புரிஞ்சிருச்சு. இப்ப ரைட்ல எப்படி திருப்புவ? இப்படி. லெஃப்ட்ல இப்படி. கியர் எப்படி போடுவ? கியர்டா. இப்ப பின்னாடி போ. பேக்லயா? நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். சிகப்பு காய் போது, கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. என்னடா இது? ஐயோ, நீ சங்கம் வச்சிருக்க கூட பிரச்சனை இல்லடா, ஆனா கூட ஒண்ணு வச்சிருக்கிய. ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன ஒண்ணடி பாரு, ஒர்க் அவுட் ஆகிற நேரத்துல உடைக்குது பாரு. பாட்டி, இதுல என்ன இருக்கு? ஆபத்து கொண்டு பாவல. நீ பேசாம வாய முடியாது. அப்படி போடு. டேய், இந்த வீட்ல இருந்து ஒண்ணுக்கு தான பிரைன் இருக்கு. சும்மா இருடா. என்ன ஊர் பக்கம் நம்ம ஒரு சாவுக்கு போறோம்னா போற வழியில ஒரு காரோ வேனோ பஸ்ஸோ புடிச்சு சொந்த பந்தத்தெல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த அக்கா எங்கன்னா வழியில நின்று வந்திருக்கும், கையை கையை காட்டிருக்கும். சரி, தெரிஞ்சவங்களாச்சுன்னு ஏத்தின்னு போயிருப்பாரு. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. எவ்வளவு திறமையை வச்சுட்டு அலைகிறாயா? அட போங்க. சிரிப்பானூலி வந்து கமெண்ட்ல வேற சும்மாவே சிரிப்பானூலி. அண்ணன் விஜயண்ண சிஎம் அண்ணன் சக்கரை காரை கொண்டாது கேளுண்ண. நான் சொல்றதுக்கு கொஞ்சம் கேளு. முன்னாடி தானே நீ நடிகர்ன, அதனால நீ போவன. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சரு. இவன் ஏன் இவ்வளவு சோகமா பேசிட்டு போறான்? அப்புறம் அக்கா, பென்சில் அக்கா, திரிஷாக்கா, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட. நீயா போன் பண்ணி கூப்பிடுவியா இல்ல அவரா போன் பண்ணி கூப்பிடுவாரா? என்னடா சொல்ற? நீயா போன் பண்ணி கூப்பிடுவியா இல்ல அவரா போன் பண்ணி கூப்பிடுவாரா? நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. திரிஷா அண்ணி விஜய் அண்ணா கூட சேர்ந்து கான்வாய் பாதுகாப்போட போனாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் திரிஷா அண்ணிய கேவலமா அசிங்கமா ஆபாசமா சோசியல் மீடியால திட்டிக்கிட்டு இருக்காங்க. பிளே பாய் மாதிரி ட்ரிஷா ஒரு பிளே கேர்ள் பேசிக்கலி. சோ அவ வந்து விஜய லவ் பண்ணல, விஜய் யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. இது சங்கீதாவே பல தடவை எடுத்து சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்றா. she treats விஜய் very very badly. புஷ் அண்ட் புல் மெத்தட், இந்த கேஸ் லைட்டிங், கோஸ்டிங் எல்லாம் மாஸ்டர் ட்ரிஷா, PhD. நான் ஒன்னே ஒண்ணு உங்களை பார்த்து கேக்குறேன்டா, ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையுமா? சொல்லுங்க, ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையுமா? ரெண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை அவரே போன் பண்ணி கூட்டு இருந்தாலும் நீ என்ன சொல்லணும்? நீ என்ன சொல்லணும்? இல்ல விஜய், நீங்க இப்ப முதலமைச்சர், நீங்க முதல்ல போங்க, நான் பின்னால வரேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா? பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? தயவுசெய்து இனிமே விஜய் கட்சியில இருக்கிற யாரையும் தற்கொலைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க தற்கொலையோட கேவலமான ஜென்மங்க. நீங்க தற்கொலைன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு கேவலமான ஒரு ஜென்மங்களை போய் தற்கொலைன்னு சொல்லலாமா? இந்த நாய் கூட சேராதன்னு எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புத்தி வரமாட்டேங்குதே. சும்மா இருந்த புள்ளைய கூட்டிட்டு போய் குடிக்க வச்சு கூத்தடிச்சு கொண்டாந்துருக்க நீ. ஐயோ, ஒண்ணும் தெரியாத குழந்தை நான் கூட்டிட்டு போய் கெடுத்துட்டேன். சரி, கூட்டவனே ஏறி குந்திக்கினேன். சரி, ஓகே. அங்க பக்கத்துல போயாவது இறங்கி புட்டு அவர் மட்டுமாதான் அனுப்பலாமா, அனுப்ப கூடாதா? என்ன பண்ண சொல்ற?
எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்ட்ட சொல்லாம இருக்க முடியும்? ஏன் அக்கா இந்த மாதிரி பண்ற? அந்த மனுஷனை ஏற்கனவே போட்டு பாடா படுத்துறானுங்க. நீ வேற எங்க போனாலும் இப்படியே போற. தனியா எங்கனா வச்சுக்கின இது வேணான்னு. தனியா எங்கனா வச்சுக்கின இது வேணான்னு. விஜய் அண்ணா, சைடு சிக்ஸ் எல்லாம் எதுக்கு வந்து அரசு வாகனத்துல எங்களோட வரி காசுல கூட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ஒவ்வொருத்தனும் கேவலமா கிளிக்கிறான் அண்ணா. உங்களை ரொம்ப அசிங்கமா இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு வந்து ஏதாவது பண்ணுங்க அண்ணா. இவனுங்கெல்லாம் பேச முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிடுங்க அண்ணா, சரிங்களா? ரொம்ப அசிங்கமா இருக்கு அண்ணா. சாவு சாவும்ல செத்த பையல நீ சாவும்ல செத்த பையல. இந்த விவசாய கடன் தள்ளுபடின்றது ஒரு விஷயத்தை பத்தி வீடியோ போட்டேன். அப்பா அவ்வளவு தாவைக்கு அவ்வளவு ஃபுல்லா வந்து கழுவி ஊத்தான். எடுத்த உடனே குழந்தை பெற்ற முடியுமா? இன்னும் டைம் கொடுங்க, நாள் கொடுங்க. நாங்களும் அதே தான் சொல்றோம். டைம் எடுத்துக்கோங்க, நல்ல ஸ்கீமா கொடுங்க. நீங்க குறை மாசத்துல குழந்தைய பெத்து போட்டு ஸ்கீம் சொன்னீங்கன்னா அது எப்படி எடுத்துக்க முடியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒரே ஒரு ஓபன் பிரஸ் மீட் கொடுக்கவே துப்பலாத ஒருத்தர். அதுக்கு என்ன காரணம்னா ரெண்டே ரீசன். ஒன்னு, இவங்க ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பழகினவங்க. இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாம பேச வராது. இவங்க ஸ்கிரிப்ட் இல்லாம இப்போ ஒரு நிருபர் போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு ராணி கிடையாது. உன் குத்தமா என் குத்தமா யார நானும் குத்தம் சொல்லு. என்னப்பா ஏன் எமோஷன் ஆயிட்ட? கண்டிப்பா விஜய் ஆட்சியில இருக்கும்போது கண்டிப்பா தமிழ்நாடு ரொம்ப கேவலமா தான் போகும். இந்த 15 நாள்ல அவருடைய ஆட்சியை பார்த்து ஒரு 10 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம்னா எவ்வளவு கொடுப்பீங்க? 0 கண்டிப்பா. என்ன சிஎம் ஆனது சும்மா விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க, தமிழ்நாடு சென்ட் ஜோசப் விஜய் அண்ணனுக்கு முதல்வர் சீட் கிடைக்கணும்ட்டு. இது என்ன தெரியுமா? பொம்மை கோயில். அதாவது நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும். நிறுத்து புண்ணியவதிய. எந்த நாட்டுல பொம்மை கோயில் கட்டி வச்சியோ அந்த பொம்மை மாதிரியே தான் இருக்கான். பெரிய கொள்கை தலைவரை மூட நம்பிக்கை விதைச்சிட்டு இருக்கீங்க. அது என்னமோ சிஎம் சீட் மாதிரிலாம் தெரியல. எங்க ஆயா கட்டின பாட மாதிரி தெரியுது. எங்க இருக்கு டெய்லி ஒருத்தி வரீங்க தொடப்பட்ட போட்டு போறணும் மூஞ்சுக்கு பாரு. கை நீட்டி பேசுற நீ உன்னை பல்ல உடைச்சா தான் சரியா வருவேன். மாநகராட்சி நாகவேலு ஆட்டோ உடனே வந்து 80 ரூபாய், வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு 40 ரூபாய் எல்லாம் கேட்குறாரு மாநகராட்சி. டிவிகே கவர்மெண்ட் என்ன பண்ணுது? டிவிகே கவர்மெண்ட் How do I tell you? துப்புன்னு போல தோணுது. ஏண்டா ஆட்சிக்கு வந்து வெறும் 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எவ்வளோ கிரைம்டா, எத்தனை கொலை, எத்தனை பிரச்சனை. நிறுத்து. அதே தான் நானும் கேட்கறேன். ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி இவ்வளவு பிரச்சனை நடக்க முடியும்? அது எதுக்குடா எங்க கிட்ட கேக்குறீங்க? நீங்க தாண்டா அதுக்கு காரணம். யாரு? நாங்களா? ஆமா, ஈபிக்கு உங்கால அனுப்பியே பவரை கட் பண்றீங்க, உங்கால வச்சே போராட்டம் பண்றீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இப்ப நடக்கிற எல்லா கிரைம் பின்னாடியும் நீங்க தாண்டா இருக்கிறீங்க. இங்க சிஎம் ஆட்சி நல்லா நடக்கூடாதுன்னு ஏன்டா இப்படி பண்றீங்க? நோ ப்ராப்ளம். நாங்களாடா? எலெக்ஷன் நடக்கும் போதே உங்க வட்ட செயலாளர் ஸ்னேக் தினேஷ் சின்ன பொண்ணுகிட்ட தப்பா நடந்து போக்சோ வழக்கில் கைதானே, அதுக்கு நாங்க காரணமா? நேத்து உங்க கட்சிக்கார ஒரு பொண்ணு குளிக்கிறத எட்டி பாத்துக்கிறேன், என்ன சொல்ல போறீங்க? அங்க போய் ஆய்வு பண்ண போனான்னு சொல்ல போறீங்களா? ஏய் கிழவா, என்ன போசா வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு? அடா பாவிகளா, கோவையில 10 வயசு பெண் குழந்தைக்கு ஒரு கொடுமை நடந்தது, அதுக்கு அவங்க அம்மா மேலேயே பழைய போடுறீங்க. இதுல வர உங்க கட்சிக்கார ஒருத்தன் போல் போடுறான், அந்த கொலைக்கு யாரு காரணம்? அவங்க அம்மாவா சிஎம் சாரான்னு. கொலைகாரனை விட்டான், ரேபிஸ்ட விட்டுட்டான், அவங்க அம்மா மேல பழைய போடுறான். இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான், அவனை நம்பாத. அப்புறம் அசிங்கமா பேசுற பொண்ணு ஒன்று யூடியூப்ல, அதை வச்சு அந்த அம்மா அசிங்கமா பேச வைக்கிறீங்க. ஏன் அக்கா இந்த மாதிரி பண்ற? ஒண்ணு உங்க கட்சிக்காரன் அசிங்கமா பேசுறான், இல்ல அசிங்கமா பேசுறான் உங்க கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். என்னடா நடக்குதுங்க? இதுக்கெல்லாம் காரணம் நாங்களாடா? ஆமாண்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்டா. அப்படி நாங்க சொன்னா நம்புறதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. சூப்பர். அந்த கூட்டம் நாங்க என்ன சொன்னாலும் நம்பும். எலெக்ஷன்ல பாக்கலையா? இன்னுமாடா எங்க கிட்ட அரசியல் பேசி நிக்கிறீங்க?
போங்கடா, நாங்கெல்லாம் அவதூறு பேசி அவார்டு வாங்கிட்டு இருக்கோம்டா. பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஹலோ, புதுசா ஒரு பிரச்சனை, 2 கெட்ட வார்த்தை பேசி ஒரு ரீல்ஸ் போடணும், போட்டுறீங்களா? சோறு தானே திங்கிற? வேணா, அசிங்கம் கேட்டுறேன் பாத்துக்க. அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே. டேய் வாய் திறந்து பேசுடா, இப்போது பேசுடா. இன்னைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம், நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வாயை மட்டும் திறக்கவே மாட்டான். எவனோ வந்து கம்மச்சு ஓட்டுனா பார்த்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நேரத்துக்கு நேரம் டீ, காஃபி, லொட்டு லோஸ்க்கு மண்ணாங்கட்டி எல்லாம் கொட்டிக்க தெரியும். ஆனா வாயை மட்டும் திறக்கவே மாட்டான். வேற யாரும் இல்லைங்க, எங்க அக்கா பையன் தான். திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை, சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பத்தி இப்ப பேச வேணாம், அப்புறமா பேசலாம். அன்னைக்கு பிரசவ வார்டுக்குள்ள ஒரு 100 பேர் போயிட்டான். பிரசவ வார்டுக்குள்ள உங்களுக்கு என்னடா வேலை? எல்லாம் செருப்போட உள்ள போறான். இன்ஃபெக்ஷன் ஆகாதா? தோல்ல துண்ட போட்டு போறான். கேட்டா கட்சிக்காரன் ஆயில், பெரிய ஐன்ஸ்டீன் போய் அங்க ஆயில் செய்யல. என்னத்த ஆயில் செய்ய போற நீ? என்ன தெரியும்? அடினே பின்னாடி அது ஸ்கிரீனுங்க. அப்படியே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம் போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா? அது என்ன சோறு ஃபுல்ல ஓட்ட ஓட்டையா இருக்கு. ஆபரேட்டர் ரூமுங்க. அம்மா, ஆபரேட்டருக்கு ரூம் கொடுத்தா நிர்வாகம் என்னடா ஆறுது? எத்தனை ரீல் இருக்கு? 14 ரீலுங்க. இல்ல எத்தனை அடி? 1000 அடிங்க. அளந்து பார்க்கலாம்ல? அளங்க. கரெக்ட்டா இருக்குமா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பதிலா நீ என்கிட்ட நீ எல்லாம் பெரிய மனுஷனு ஒன்ன 4 கிழமை பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பாரு, என்ன சொல்லும். தொண்டில்ல சுறா மீன் மாட்டோன்னு பார்த்தா மனுஷன் வராரு. ஐயோ, பார்த்துட்டு இல்ல அதை பார்க்கும் போதே என்னடா இவ்வளோ அபாண்டமா பொய் சொல்றாங்க, இல்லாத பொய்யை உருவாக்கி அந்த பொய்க்கு மேல ஒரு அபாண்டமான பொய்யை பில்ட் பண்ணி அப்படி பண்றாங்களே அப்படின்னும், இவ்வளவு அபாண்டமா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அபாண்டமான பொய்யும் ஆபாசமா பேசுறாங்களே அப்படின்னு ஒண்ணு விடாம பார்ப்பேன். நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு.